அமேசிங் ஃபேக்ட் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து டாவின்சி ரிசால்வோட எடிட்டிங் சீரீஸை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி அதோட கண்டினியூட்டியை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கங்க. லாஸ்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து மீடியாவோட டூலை வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்த்துக்கோங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்தபடியாக இருக்கிறத கட் டூலை பற்றி பார்ப்போம். இந்த கட் டூல் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை எப்படி யூஸ் பண்ணலாம், அது எதுக்கு யூஸ் ஆகுது, அதோட அட்வான்டேஜ் என்ன, எல்லாத்த பற்றி நம்ம வந்து ஈஸியாக அதில் வந்து உங்களுக்கு நான் கிளியர் பண்ணுறேன். அது போக பார்த்தீங்க அப்படின்னா இந்த டாவின்சி ரிசால்வுக்குன்னு சொல்லிட்டு ஷார்ட்கட்ஸ் வந்து நிறையா இருக்குது. ஒரு கீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மேனுவலாக போயிட்டு யூஸ் பண்ணுறதுக்கும் இந்த ஷார்ட்கட் மூலியமாக யூஸ் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு வீடியோ வந்து நம்ம ஓப்பன் பண்ணி ஒரு ப்ராஜெக்டை இப்போ வந்து லாஸ்ட் டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இம்போர்ட் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ அந்த இம்போர்ட் வீடியோ வந்து நம்ம அந்த ப்ராஜெக்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறோம். லாஸ்ட் டைம் சொல்லியிருந்தோம் மீடியாவில் வந்து இமேஜ் டூலு வீடியோ எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்த்துக்கணும். லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி நம்ம வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிமோ இல்லை வந்து ஒரு குறும்படம் எடுக்கிறோம், அப்படி இல்லைன்னா வந்து ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹாலிவுட் படமாக இருக்கட்டும், ஒரு பாலிவுட் படமாக இருக்கட்டும், அந்த மாதிரி ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பண்ண மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அதில் இருக்க சீன்ஸ்லாம் வந்து எப்படி ஒன் பை ஒன்னாக வந்து நம்ம வந்து ஈஸியாக வந்து அலோகேட் பண்ணி வைக்கிறது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். அதோட தொடர்ச்சியாக பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து இந்த கட் ஆப்பில் வந்து என்னென்ன பண்ணலாம், இந்த ஃபியூச்சரில் என்னென்ன எனபிள்ஸ் இருக்குது அப்படின்றத பற்றி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த கட் ஆப்ஸ் வந்து எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா, நம்ம ஒரு வீடியோ இப்போ வந்து வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த வீடியோவை வந்து ஃபஸ்ட்டு டபுள் கிளிக் பண்ணுங்கள். இப்போ டபுள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட வீடியோவோட ஃபுட்டேஜ் வந்து இங்கே வந்துடும். ஸோ இந்த ஃபுட்டேஜ் இப்போ வேணாம் அப்படின்னா நம்ம வேறு ஃபுட்டேஜ் கூட நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ போய்ட்டு எக்ஸாம்பிளுக்கு ஏதாச்சும் ஒரு ஃபுட்டேஜ் இப்போ பார்ப்போம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த வீடியோ வந்து இப்போ இம்போர்ட் பண்ணிக்கிறோம். இந்த வீடியோ வந்து இம்போர்ட் பண்ணிட்டோம். இப்போ வந்து இந்த கட் ஆப் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்ற பற்றி பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ ப்ளே பண்ண மாதிரி வந்து ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு வீடியோ வந்து நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுறீங்க. அப்படி இல்லை அப்படின்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இது பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ண மாதிரி இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு ஃபுட்டேஜ் வந்து எடுக்கும்போது அதில் வந்து ஃப்ரெண்டில் வந்து ஸ்டார்ட் பண்ணலாமா, இல்லை இப்படி இது பண்ணலாம், ஓகே டேக் எடுங்க, இல்லை சிரிக்கிறது, இந்த மாதிரி வந்து எக்கச்சக்கமான டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். நீங்கள் எடுக்கிற அந்த வீடியோவுக்கு எண்டுலேயும் சரி ப்ரீவியஸ்லேயும் சரி பார்த்தீங்க அப்படின்னா அந்த டிஸ்டர்பன்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து அலைன்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை சென்டரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில இடத்துல வந்து மிஸ்டேக் பண்ணியிருப்போம். ஸோ அந்த வீடியோவோட கண்டினியூட்டியில் வந்து அந்த மிஸ்டேக் வந்து நமக்கு வந்து ஒரு இடைஞ்சலாக இருக்கும். அதெல்லாம் வந்து எப்படி கட் பண்ணி எடுக்கிறது அப்படின்ற பற்றி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து நம்ம வீடியோ வந்து டபுள் கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்ம கட் ஆப்பில் வந்து ஓப்பன் ஆயிரும். இந்த கட் ஆப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு கொடுத்துருக்க பார்டரில் இருந்து நீங்கள் கட் பண்ண பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்வேர்டில் கட் பண்ண நீங்கள் கட் பண்ணுற ஒரு ஃப்ரேம் வந்து கட் ஆகிக்கிட்டே வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேக்வேர்ட்லேருந்து எந்தெந்த இடத்துல வந்து உங்களுக்கு தேவையில்லையோ அந்த ஃப்ரேம் வந்து அந்த இடத்துல நம்ம கட் பண்ணி பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்டார்டிங் ஃப்ரேம், இது வந்து எண்டிங் ஃப்ரேம். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிறது வந்து எந்த இடத்துலேருந்து எந்த இடத்துல வரைக்கும் கட்டாக இருக்குது அப்படின்ற பற்றி வந்து நம்ம இதில் வந்து டேரெக்டாக வந்து ஒரு சின்ன பிட்வீனாக இருக்கட்டும், இல்லை என்ட்ரன்ஸாக இருக்கட்டும், இது மூலியமாக வந்து கட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா 2 டூல் கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து இந்த ரைட் சைடில் இருக்க டூல் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றா வந்து ப்ளஸ் பண்ணிக்கிட்டே வரும். அதே மாதிரி லெஃப்ட் சைடில் இருக்க டூல் பார்த்தீங்கன்னா ஒன்றா மைனஸ் பண்ணிக்கிட்டே வரும். அப்போ வந்து எந்த இடத்துல வந்து ஃப்ரேம் ஃப்ரேமாக வந்து நம்ம வந்து எப்படி கட் பண்ணுறது அப்படின்றதுக்காண்டி பார்க்குறது. இது பேக்வேர்டில் பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி தான். இப்போ பேக்வேர்டில் வந்துட்டு நம்ம ஒரு ஃப்ரேமை வந்து கரெக்டாக கட் பண்ணுறதுக்கு வந்துட்டு ஒரு ஃப்ரேமாக பார்த்தீங்க அப்படின்னா மைனஸ் பண்ணிக்கிட்டு போகலாம், இல்லை அப்படின்னா ஒரு ஃப்ரேமாக வந்து ப்ளஸ் பண்ணிக்கிட்டே போகலாம். இப்போ வந்து அக்யூரேட்டாக வந்து நம்ம கட் பண்ணுறதுக்கு வந்து இந்த 2 விதமான ஆப்ஷன் வந்து யூஸ் ஆகும். இது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா 3வது ஒரு ஆப்ஷன் இருக்குது. உங்களோட இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இடத்துல வந்து கர்சரை வச்சுட்டு ஐ பட்டன் அமுக்குனீங்க அப்படின்னா ஃபார்வேர்டில் வந்து கட் ஆகிடும். அதே மாதிரி வந்து பேக்வேர்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஓவா அமுக்குனீங்க அப்படின்னா அந்த பேக்வேர்டு வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து கட் ஆகிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் எந்த விதமான ஆப்ஷன் பண்ணலை. ஸோ OI அப்படின்ற 2 ஆப்ஷனை மட்டும் நம்ம கிளிக் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் வேர்டுலையும் பேக் வேர்டுலையும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது எதுக்காண்டின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து ஒரு வீடியோ எடிட் பண்ணிகிட்டு இருக்கோம், இல்லை ஒரு 10-15 வீடியோ வந்து எடிட் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப டைம் ஆகும். ஒரு டைம் நம்ம கர்சர் எடுத்துகிட்டு போயிட்டு வந்து மூவ் பண்ணிகிட்டே இருக்க முடியாது. ஸோ வந்துட்டு இந்த ஷார்ட்கட்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ஷார்ட்கட்ஸில் வந்து நிறையா விதமான ஷார்ட்கட்ஸ் இருக்குது. ஒன் பை ஒன்னாக பார்த்துக்கோங்க. இப்போதைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம கட் பண்ணியிருக்க இடத்துல மட்டும் ப்ளே பண்ணணும் அப்படின்னா
ஆல்ட்டு ப்ளஸ் ஸ்லாஷ் அமுக்குனிங்கன்னா நம்ம எந்த இடத்துல வந்து கட் பண்ணி வச்சுருக்கோமோ அந்த இடத்துல மட்டும் ப்ளே ஆகும். இந்த மாதிரி வந்து இப்போ நார்மலாக நீங்கள் ப்ளே பண்ணீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்லேருந்து உங்களுக்கு ப்ளே ஆகும். தெரியுதுங்களா? ஸ்டார்டிங்லேருந்து ப்ளே ஆகும். ஆனால் பெட்வீனில் வந்து உங்களுக்கு ப்ளே ஆகாது. நீங்கள் கட் பண்ணியிருக்க இடத்துல ப்ளே ஆகாது. அப்போ நீங்கள் கட் பண்ணியிருக்க இடத்துல வந்து கரெக்டாக ப்ளே ஆகுதா இல்லையா அப்படின்றத செக் பண்ணணும் அப்படின்னா இப்போ உங்கள் லேப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ட்டு ப்ளஸ்ஸு ஸ்லாஷு இதை அமுக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு அந்த கட் பண்ண இடத்துல இருந்து வந்துட்டு ஈஸியாக அந்த இது போட்டு உங்களுக்கு வந்து ப்ளே ஆகும். அதில் வந்துட்டு நீங்கள் வந்து நிறைய யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து இது மட்டும்தான் ப்ளே ஆகுமா அப்படின்ற ஆப்ஷனும் கிடையாது. இப்போ வந்து நம்ம கட் பண்ணியிருக்க வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்க இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா 2 ஸ்லாட் கோட் இருக்குது பார்த்தீங்களா? அது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம கட் பண்ணியிருக்க ஆப்ஷன் வந்து அந்த இடத்துல வந்து சேவ் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த கட் பண்ணியிருக்கிறத சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த வீடியோவை அப்படியே கொண்டு வந்து உங்களோட டேப்பில் வச்சிங்க அப்படின்னா இப்போ வந்து நீங்கள் கட் பண்ணியிருக்க அந்த பிளேஸ் மட்டும் வந்து உங்களுக்கு சேவ் ஆகிருக்கும். ஃப்ரண்ட் வேர்ட்லையும் சரி பேக் வேர்ட்லையும் சரி நம்ம கட் பண்ண ஆப்ஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே டெலீட் ஆகிடும். அது இல்லாமல் இதில் இன்னொரு ஆப்ஷனும் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ரண்ட் வேர்டில் எப்படி கட் பண்ணுறது பேக் வேர்டில் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இப்போ வந்து ரெண்டுக்கு இடைப்பட்ட இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து எனக்கு ஒரு ஃப்ரேம் தேவையில்லை அப்படின்ற மாதிரி பட்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் இதில் வந்து லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட் கிளிப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? இதில் பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு ஸ்ப்ளிட் கிளிப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் எந்த இடத்துல வச்சு கர்சரில் வந்து கிளிக் பண்ணி கட் பண்ணணுமோ அந்த இடத்துக்கு நேராக கொண்டு வந்துட்டு ஸ்ப்ளிட்டை கொடுத்தீங்க அப்படின்னா கட் ஆயிடும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு வீடியோ இது ஒரு வீடியோ. இப்போ வந்து இந்த வீடியோவில் வந்துட்டு டைரெக்டாக வந்து இந்த கிளிப்பில் இருந்து ஒரு பெட்வீன் இந்த இடத்துல வரைக்கும் நமக்கு தேவையில்லை அப்படின்ற பட்சத்தில் பார்த்தோம் அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு இப்போ இந்த வீடியோவை எடுத்துக்கிறோம். இந்த வீடியோவில் அடுத்தபடியாக வந்துட்டு கொஞ்சம் தூரத்தில் வந்து நமக்கு வந்து தேவையில்லை. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம், அதை வந்து லைட்டாக நம்ம ஓட்டிட்டு இந்த குறிப்பிட்ட பிளேஸ் மட்டும் நமக்கு தேவையில்லை அப்படின்னா அதை ஒரு கட் பண்ணிவிட்டு இப்போ சென்டராக இருக்க அந்த பீஸை வந்து நீங்கள் டேரெக்டாக டெலீட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட ஃப்ரண்ட் பேக்வர்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஜாயிண்ட் ஆகிடும். இது பார்த்தீங்கன்னா மேக்னெட் ஃபீல்டு வந்து முன்னாடி ஆப்ஷன்ஸில் வந்து கிடையாது. இப்போ இருக்க ஆப்ஷன்ஸில் வந்து மேக்னெட் ஃபீல்டே வந்து கொடுத்துருக்காங்க. இது வேற ஒரு இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கட் பண்ணிட்டு வந்து திரும்பி அதை கொண்டு வந்து ஜாயின் பண்ண அடோப் ஆஃப்டர் எஃபெக்டாக இருக்கட்டும் இல்லை அடோப் ப்ரீமியராக இருக்கட்டும் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிளேஸ் சென்டர் பிளேஸ் வந்து நம்ம கட் பண்ணும்போது அது வந்து தனியாக வந்து நம்ம எடுத்து ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் வந்து இதில் வந்து அட்வான்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே வந்து மேக்னெட் ஃபீல்டு வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ முன்னாடியோ பேக்வேர்ட்லேயோ நம்ம கட் பண்ணுறோம் அப்படின்னா அதில் ஜஸ்ட் அதை கொண்டுட்டு லைட்டாக பக்கத்தில் வந்து அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே வந்து ஒட்டிக்கிறோம். இது மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஸ்க்ரீனுக்கு பக்கத்தில் இருக்க பேக்வேர்ட் ஃப்ரண்ட் வேர்ட் இருக்குது பார்த்தீங்களா, ஜங்கல் இதுன்னு சொல்லிட்டு இது மூலியமாகவும் பார்த்தீங்கன்னா அப்படின்னா நம்மளோட இதை வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பேக்வேர்டாக இருக்கட்டும் ஃப்ரண்ட் வேர்டாக இருக்கட்டும் எந்த இடத்துல வந்து எது யூஸ் ஆகணும் அப்படின்றத நம்ம டிசைட் பண்ணி நம்ம வந்து ஈஸியாக வந்து ஃப்ரேம் பை ஃப்ரேமாக கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஸ்க்ரீன் அலைன்மெண்ட்டை வந்து நம்ம செட் பண்ணணும் அப்படின்னாலும் இது மூலியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்க்ரீன் வந்து 1/2 இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்று மேலே ஒன்று கீழே அதாவது ஒரே இதில் வந்து 2-3 ஃப்ரேம்ஸ் வந்து செட் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ டேரெக்டாக இந்த ஆப்ஷன் தேவையில்லை அப்படின்னா நம்ம டெலிட் பண்ணி எடுத்துக்கலாம். எந்தெந்த ஆப்ஷன் நமக்கு தேவையில்லைன்றதை நம்ம டிசைட் பண்ணிவிட்டு ஈஸியாக அதில் வந்து டெலிட் பண்ணிக்கலாம். இந்த கட் ஃப்ரேமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயினான ரீசன்ஸ்க்கு எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு வீடியோ வந்து பெருசாக இருக்கும். இப்போ வந்து சில மூவிஸ் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டில் வந்து ஆக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓகே டேக் வந்து ஓகேவாயிருச்சா இல்லை ஏதாச்சும் சிரிப் ஸ்மெல் இது வருதா இல்லை நாய்ஸ் வருது அந்த மாதிரி இருக்கும்போது அந்த குறிப்பிட்ட பிளேசஸை மட்டும் நமக்கு தேவையில்லை அப்படின்னா அதை வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா அடுத்தபடியாக எடிட் டேப்புக்குள்ளே நம்ம போகும்போது வந்து அது இன்னும் கொஞ்சம் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கட் பண்ண டேப்பில் இருந்து நம்ம டேரெக்டாக எடிட்டிங் டேப்பில் போகும்போது நம்ம கட் பண்ணி வச்சிருக்க ஃபைல் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே இங்கே வந்து உங்களுக்கு மாறிடுச்சு. இந்த இதுலேயும் போயிட்டு நீங்கள் அதில் தான் கட் பண்ணணும் இதில் வந்து கட் பண்ண முடியாதா அப்படின்ற ஆப்ஷன்ஸ்லாம் கிடையாது. சேம் நம்ம அங்கே என்னென்ன யூஸ் பண்ணமோ அதே ஆப்ஷன்ஸ் வந்து இங்கேயும் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை வந்து நம்ம இதிலே வச்சுக்கலாம். பட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் பண்ணும்போது வந்து உங்களுக்கு கட் ஆப்ஷனை மட்டும் தனியாக இருக்கிற அவசியம் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சேவ் பண்ணுறதுக்கு. இதுக்குள்ளே வரும்போது கொஞ்சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எடிட்டிங் ஆப்பில் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விதமான ஃபீச்சர்ஸ் வந்து உள்ளே வரும்போது சம்டைம்ஸ் வந்து நமக்கு வந்து அது கரெக்டாக இருக்காத பட்சத்தில் வந்துட்டு இதை யூஸ் பண்ணலாம். இல்லை எனக்கு வந்து இது கரெக்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி என்ன பண்ணலாம் கேட்டிங்கன்னா இப்போ இந்த வீடியோ வந்து நீங்கள் கட் பண்ணுறீங்க எடிட் பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ இந்த ஃப்ரேம் எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு இப்போ பெரிய ஃப்ரேம் இந்த வீடியோ விட்டுட்டு ஒரு வேறு வீடியோ எடுத்து வீடியோ ஜாயின் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து நான் இவ்வளோ வந்து கொண்டு வந்துட்டுருக்கேன். இப்போ இந்த வீடியோ வந்து நான் கட் பண்ணணும் எனக்கு இந்த பிளேஸ்லேருந்து வேணாம் அப்படின்னா இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஐ கொடுத்து கட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா பெட்வீனில் வந்து ஓ கொடுத்தும் நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தேவையான இடத்த வந்து இதில் கட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இதில் இன்னொரு ஆப்ஷன் என்ன கேட்டிங்கன்னா உங்களோட இதில் வந்து ஸ்டார்டிங்காக இருக்கட்டும் பேக்வேர்டாக இருக்கட்டும் நீங்கள் ஃப்ரேம் பை ஃப்ரேம் வந்து மூவ் பண்ணிவிட்டு உங்கள் மேட்டீரியலில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிளேடோட சிம்பிள் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா அந்த பிளேடை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுற மூலியமாக
உங்களுக்கு இந்த பிளேஸில் வேணாம் அப்படின்னா அந்த பிளேஸில் வந்து டைரெக்டாக வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு அந்த குறிப்பிட்ட இதை வந்துட்டு நம்ம டெலீட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம கட் பண்ணியிருக்க பிளேஸை வந்துட்டு நம்ம கட் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்ற பட்சத்தில் வந்துட்டு நம்ம அதை வந்து டைரெக்டாக வந்து டெலீட் பண்ணிடணும் அப்படின்னா நம்ம டெலீட் பண்ணுற மூலமாக அந்த பார்த்தீங்களா இந்த இடத்துலேருந்து இந்த இடத்த வரைக்கும் வேணாம் அப்படின்னா இங்கேயும் வந்து நம்ம பிளேட்ஸ் மேலே யூஸ் பண்ணியும் நம்மளால் அதை வந்து இது பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு அங்கே மட்டும் இல்லாமல் இங்கேயும் வந்துட்டு அந்த விதமான ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப 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 ஈஸியாக வந்துட்டு இதில் வந்து ஒர்க் ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா இதில் வந்துட்டு நீங்கள் வந்து எடிட்டிங் டேப்புக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் கட் டேப்பில் வந்து உங்களுக்கு எந்த ஃப்ரேம் தேவை எந்த ஃப்ரேம் தேவையில்லை அப்படின்றத நீங்கள் டிசைட் பண்ணி அதை வந்து ஃப்ரேம் பை ஃப்ரேமாக வந்துட்டு நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்து நீங்கள் வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எடிட்டிங் டேப்பில் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து அலெக்ட் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட ஷார்ட்கட்ஸை ஃபுல்லாக வந்துட்டு நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா இதோட ஷார்ட்கட்ஸை ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா 1 by 1 வந்து நீங்கள் இதில் சேவ் பண்ணி வச்சுருக்குங்க. நான் உங்களுக்கு வந்து இதோட ஷார்ட்கட்டோட லிங்க்கை வந்துட்டு இந்த வீடியோக்கு கீழே வந்து கொடுக்குறேன். மறக்காமல் வந்து எல்லாருமே சேவ் பண்ணி வச்சுங்க. சேவ் பண்ணுறது மூலியமாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த கட் ஆப் வந்துட்டு ரொம்ப 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 ஈஸியாக வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு கட் ஆப்போட ஷார்ட்கட்ஸாக இருக்கட்டும் இல்லை இதோட ஷார்ட்கட்ஸாக இருக்கட்டும் இது வந்து பார்த்தீங்கன்னா DaVinci Resolveோட எல்லா ஷார்ட்கட்ஸும் வந்து உங்களுக்கு வந்து இங்கே வந்து அவங்களே வந்து ஃபைல் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இதை வந்து நீங்கள் வந்து ட்ரெயின் பண்ணிக்கோங்க எந்தெந்த ஷார்ட்கட் வந்து எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்றத. ஃபஸ்ட்டு வந்து நம்ம 1 by 1 போகும்போது வந்து பிசிக்கு எப்படி யூஸ் பண்ணுறது மேக்குக்கு எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்ற ஷார்ட்கட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்து இங்கேயே கொடுத்துருப்பாங்க. இதை வந்து நீங்கள் ஜஸ்ட் ஒன் டைம் வந்து ஒரு நோட் பேட்லேயோ இதுலேயோ ஒன்றில் வந்துட்டு நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டு எந்தெந்த ஆப்ஷனில் வந்துட்டு எந்தெந்த இது பண்ணணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா மார்க் பண்ணுறதுக்கு வந்து ஐ கொடுத்தோம் அப்படின்னா வந்து ஃப்ரண்டில் வந்து கட் ஆகும். மார்க் பண்ணுறதுல வந்துட்டு ஓ கொடுத்தோம் அப்படின்னா பேக்வேர்டில் வந்து கட் ஆகும். அதே மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1 by 1 கொடுத்துங்க. இப்போ ஆப்ஷனையும் ஐயும் கொடுத்தோம் அப்படின்னா ப்ளஸ் வந்து கிளியர் இன் ஆகிடும். இப்போ பார்த்தீங்களா கிளியர் அவுட் கிளியர் இன், அதாவது இப்போ நம்ம கட் பண்ணதை கிளியர் பண்ணணும் அப்படின்னா கிளியர் இன்னுக்கு வந்து ஐ கொடுத்தோம் அப்படின்னா அந்த ஃப்ரண்ட் வேர்டு பேக்வேர்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த இதுலேருந்து ரிமூவ் ஆகிடும். இந்த மாதிரி எல்லா ஷார்ட்கட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்க. இந்த லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நல்லா ட்ரெயின் பண்ணி பாருங்கள். ட்ரெயின் பண்ணி பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 1 by 1 போவோம். இப்போ வந்து இந்த டேப்பில் வந்து கட் டேப்பை பற்றி மோஸ்ட்லி எல்லாமே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். அது போக இன்னும் வந்து உங்களுக்கு இதை பற்றின விரிவாக தேவைப்பட்டுச்சு அப்படின்னா மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து இன்னும் தெளிவாக சொல்கிறதுக்கு முயற்சிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.